அந்த இடத்துல வேகமா காத்தடிக்குது. விஸ்வாவோட ஆன்மா அங்க வருது. என்னானாலும் உன்னை உண்மை மட்டும் நான் கண்டுபிடிக்க விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்றான். டீச்சரோட உருவத்துல வந்து கதையை சொன்னது விஸ்வாவோட ஆன்மா தான். டார்ச் லைட்டை மூஞ்சிக்கு நேரம் அடிச்சதும் டார்ச் லைட்டை பார்த்து பயந்து விஸ்வாவோட ஆன்மா அங்க இருந்து போயிருது. வேற ஏதாவது க்ளூ கிடைக்குமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ரேடியோ ஸ்டேஷனுக்குள்ள அகைன் போறாங்க. அங்க ஒரு கம்பெனியோட கேஸ் சிலிண்டர் கிடைக்கும். ஹீரோ அந்த கேஸ் கம்பெனிக்கு போய் என்கொயர் பண்றான். அங்க இருக்கிற ஒரு ஆள் தான் ரேடியோ ஸ்டேஷன் வச்சிருந்த ஓனரோட அண்ணா அப்படின்னு ஹீரோக்கு தெரியுது. விஸ்வபுத்ராவோட குரல் தானே செலக்ட் ஆச்சு, எதுக்கு நீங்க அவனோட வைப்பை தட்டி பறிச்சு இன்னொரு பொண்ணு கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த பர்சன் கிட்ட கேட்கறான். அதுக்கு அந்த ஆள் உண்மையிலேயே செலக்ட் ஆனது வேதவதியோட குரல் தான் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரூத் ரிவீல் பண்றாரு. வேதவதியும் என்னோட தம்பியும் ரொம்ப வருஷமா காதலிச்சிட்டு இருந்தாங்க. வேதவதியோட குரலை தான் பப்ளிஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரேடியோல நாங்க டிசைட் பண்ணிருந்தோம். தன்னோட குரல் செலக்ட் ஆகாததை தாங்கிக்க முடியாத விஸ்வபுத்ரா ரேடியோ ஸ்டேஷனுக்குள்ள வந்து வேதவதியோட ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி அந்த பொண்ணை நிர்வாணமா ஊர் மக்கள் முன்னாடி ஓட விட்டுருக்கான். அந்த பொண்ணோட துணி எடுத்து தான் கட்டிட்டு வந்து சண்டை போட்டிருக்கான். இந்த அவமானத்தை தாங்கிக்க முடியாத வேதவதி வீட்டுக்கு போனோடனே தூக்கு மாட்டி இறந்து போயிடுறா. தன்னோட காதலியோட சாவுக்கு இவன் தான் காரணம் அப்படின்றதுனாலே இவனை ஒரு சேர்ல கட்டி போட்டு கேஸை ரிமூவ் பண்ணி விட்டுருக்காங்க. இவன் கண்ணு மூடாம இருக்கணும் அப்படின்றதுக்காக டார்ச் லைட்டை இவன் மூஞ்சிக்கு நேரம் அடிச்சு வச்சிருந்திருக்காங்க.